தலைவர் விஜய் அவர்கள் அலசி ஆராய்ந்து கொண்டிருக்கிறார். நான் மீண்டும் தலைவர் அவர்கள் கோரிக்கை அல்ல, ஆலோசனை அல்ல, அறிவுரை அல்ல, ஒரு கடைசி மனிதனாக இருந்து இந்த இயக்கம் வளர வேண்டும் என்கிற அக்கறையோடு இன்றைக்கு 234 தொகுதியில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தேர்வு செய்யப்படுகிறார். மக்களை பாதுகாக்கிற படையில் இணைத்துக் கொண்டிருக்கிறார். தளபதி அவர்கள், தலைவர் அவர்கள் ஒரு கட்டத்தை தொட்டிருக்கிறார். சரியான முன்னெடுப்பாக இந்த படை உருவாக்கப்பட்டது. இது எதுக்காக? தலைவரை பாதுகாப்பதற்காக அல்ல, பொதுக்கூட்டங்களில் பாதுகாப்பதற்காக அல்ல, மாநாடுகளை பாதுகாப்பதற்காக அல்ல, மக்களை பாதுகாப்பதற்கு. கேட்கிறேன், 1.5 வயது குழந்தைக்கு பாதுகாப்பு தேவைப்படுகிற போது உருவாக்குறாங்க. 50 ஆண்டு காலம் பேச 50 ஆண்டு காலம் இந்த நாட்டை ஆண்டு சுரண்டி கொளுத்தவர்கள் இது போன்ற படையை உருவாக்கினார்களா? ஒரு மாத காலமா அந்த 200 ஊப்பிகள் பேசிய பேச்சுக்கள், அவமானங்கள், ஏளனங்கள், இருமாப்புகள், காரியங்கள் அரசியல்னா பேசதான் சார் செய்வாங்க. கருத்தியலா நீங்க கருத்தியலா எதிர்க்கணுங்க. கருத்தியலாவே இல்லையா? அப்புறம் நீங்க கருமாந்திரத்தை கொண்டு வந்து காட்டுறீங்களே, எல்லாம் குத்துறீங்க. எதுக்கு? அப்படிதான் குத்துவோம். நீங்க என்ன செஞ்சீங்க அரசியல்? இந்த 1 மாத காலம் நீங்க என்ன பண்ணி கிழிச்சிங்கிறது எங்களுக்கு தெரியும். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். விஜய் அவர்களினுடைய தமிழக வெற்றி கழக அரசியலுக்கு வந்தோம் அப்படின்னா முக்கியமான நகர்வாக 2 விஷயங்கள் நடந்திருக்கு. ஒன்று மக்கள் பாதுகாப்பு படை அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகம் தரப்பில் கிட்டத்தட்ட சுமாரோ ஒரு 2,500க்கும் மேற்பட்டவர்கள் கொண்ட ஒரு குழுவை அமைக்கிற ப்ராசஸ். இந்த பக்கம் பார்த்தா சிபிஐ அதிகாரிகளினுடைய விசாரணையினுடைய தொடர்ச்சியாக பணியூர் அலுவலகத்துக்கு இன்றைக்கி காலையில் வந்திருக்கிறாங்க. அங்கேயும் விசாரணைகள் நடத்தியிருக்கிறாங்க. இந்த 2 விஷயத்தில் என்னென்ன தகவல்கள் பார்க்கப்பட வேண்டியிருக்கிறது? நமது வலைவலைத்தளத்தில் ஏற்கனவே நான் சொன்ன விடை, தலைவருக்கு பாதுகாப்புக்கு தனிப்படை இருக்கிறது, மக்களுக்கு பாதுகாப்பு எந்த படையை உருவாக்க இருக்கிறீர்கள் நம்ம கேட்டோம். ஞாபகம் நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ தான் தெரியுது ஐத்தமிழையும் தலைவர் விஜய் அவர்கள் அலசி ஆராய்ந்து கொண்டிருக்கிறார் என்று. நான் மீண்டும் தலைவர் அவர்களுக்கு கோரிக்கை அல்ல, ஆலோசனை அல்ல, அறிவுரை அல்ல, ஒரு கடைசி மனிதனாக இருந்து கொண்டு இந்த இயக்கம் வளர வேண்டும் என்கிற அக்கறையோடு நீங்கள் இன்றைக்கு 234 தொகுதியிலும் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தேர்வு செய்யப்படுகிறார்கள். மக்களை பாதுகாக்கிற படையில் இணைத்துக் கொள்ள இருக்கிறார். அது குயிலி படையை போல இருக்க வேண்டும். அது என் சகோதரி, எங்கள் அக்கா அங்கையர் கன்னி படையை போல இருக்க வேண்டும். எதற்கும் துணிந்த படை. இப்போ அந்த பாதுகாப்பு படையை நீங்கள் ஆண் பெண் இருவரும் சமம், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற தத்துவ கோட்பாட்டின் அடிப்படையில் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் அவர்களுடைய மேற்பார்வையில் முன்னாள் ஐஜி ரவிக்குமார் அவருடைய தலைமையில் தான் இன்றைக்கி அந்த மக்கள் பாதுகாப்பு படையை பயிற்சி கொடுப்பதற்கான தலைமை நிர்வாகியாக தலைவர் அறிவித்திருக்கிறார். 234 தொகுதியிலே 468 பேர் நியமிக்க இருக்கிறார்கள். அதில் ஆண்களும் பெண்களும் பாதி. அது இல்லாமல் ஏடிஎஸ்பியாக இருந்த சபிபுல்லா, சிவலிங்கம், உதவி ஆணையராக இருந்த அசோகன் என்று 18 அதிகாரிகள் இன்றைக்கு இந்த படையை வழிநடத்துவதற்கு மாபெரும் சக்தியாக பனையூரில் திட்டமிட்டிருக்கிறார்கள். தமிழர்களை பாதுகாப்போம் என்கிற பெயரில் மீனவர்களையும் பாதுகாப்போம் என்கிற அடிப்படையில் இந்த படை உருவாக்கப்படுகிறது. நிறைய பேர் நெய்தல் படைன்னு சொல்லுவான், பிராடுகள், பித்தலாட்டக்காரர்கள். அதுபோல அல்ல இது. ஆளுமை மிகுந்த உயர் அதிகாரிகளை கொண்டு இந்த படையை வழிநடத்துவதற்கு திட்டம் தீட்டியிருக்கிற மரியாதைக்குரிய அண்ணன் தளபதி தலைவர் விஜய் அவர்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள். இந்த அதிகாரிகளையும் கண்காணிப்பதற்கு ஒரு படை தேவை. ஊடுருவல் நடக்கலாம். ஏன்னா தமிழக வெற்றி கழகத்திற்குள் என்ன நடக்கிறது என்பதையே இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கிற அதிகாரிகளால் கண்டுபிடிக்க முடியாத சூழல் உருவாகியிருக்கிறது. ஆகையால் இந்த உயர்ந்த அதிகாரிகளை நீங்கள் அந்த இடத்தில் பொறுப்பில் வைத்திருக்கிறீர்கள் என்றால் அவர்கள் உளவு சொல்லிவிடக்கூடாது என்பதிலே கண்ணும் கருத்துமாக தலைவர் அவர்கள் இருக்க வேண்டும். எல்லா கட்சியிலையும் பார்த்தீங்கன்னா இளைஞர் நின்று தமிழக வெற்றி கழகத்தை திருத்தி அமைக்கிற வழிவகையை செய்வார்கள்ங்கிற நம்பிக்கையோடு ஒரு கருத்தியலை சொல்லுகிறேன். ஆடவர் இளைஞரணி, மகளிர் இளையோரணி என்று உருவாக்கப்பட வேண்டும். பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும். நெசவாளர் அணி, நெசவாளர் படை. இளைஞர் அணி இல்லை, இளையோர் படை, இளைஞர் படை. நெசவாளர் படையிலேயே ஆடவர் நெசவாளர் படை, மகளிர் நெசவாளர் படை உருவாக்கப்பட வேண்டும். சரிசமமாக தேசத்தை கட்டியமைக்க வேண்டும். மாணவர் படை, அது மாணாக்கர் படையாக இருந்து விடக்கூடாது. தமிழக வெற்றி மாணவர் படை, தமிழக வெற்றி மகளிர் படை,
மகளிர் மாணவி படை உருவாக்கப்பட வேண்டும். மாணவர் பருவத்திலிருந்தே அவர்கள் அரசியலை உள்வாங்கிக் கொண்டு இந்த தேசத்தினுடைய கட்டமைப்பிற்கு உறுதுணையாக போராட வேண்டும். இதைத்தான் நாம் எல்லாரும் எதிர்பார்த்ததை இன்னைக்கு தளபதி அவர்கள், தலைவர் அவர்கள் ஒரு கட்டத்தை தொட்டிருக்கிறார். சரியான முன்னெடுப்பாக இந்த படை உருவாக்கப்பட்டது. இது எதுக்காக? தலைவரை பாதுகாப்பதற்காக அல்ல, பொதுக்கூட்டங்களில் பாதுகாப்பதற்காக அல்ல, மாநாடுகளை பாதுகாப்பதற்காக அல்ல, மக்களை பாதுகாப்பதற்கு. நேற்றைய தினம் நாமக்கல் மாவட்டத்தில் தமிழக வெற்றி கழகம் நடத்திய மது கடை மூடும் போராட்டத்தில் வெற்றியடைந்திருக்கிறார்கள். புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருக்கிற ஒரு தம்பியை என்ன ரோடு ஷோ நடத்துறியான்னு சொல்லி வாகனத்தின் முன்பு நின்று ஒரு பெண் அதிகாரி மோசமாக பேசுகிறார். ஒரு மாவட்ட செயலாளர் போனால் 10 பேர் பின்னாடி போகத்தான் செய்வான். அது எப்படி ரோடு ஷோவாக இருக்க முடியும்? நீங்கள் சிவ மெய்யநாதன் ரகுபதியும் போகும்போது ரோடு ஷோ நடத்துறீங்களா? அதுக்கு பேர் என்ன? அது மட்டும் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாதா? புதுக்கோட்டையில் அமைச்சர்களுக்கான கான்வாய் எப்படி நீங்கள் ரோடு ஷோன்னு சொல்லுவீங்க? அப்போ அதே மாதிரி ஒரு கட்சியினுடைய மாவட்ட செயலர் போகிற போது தொண்டன் பின்தொடர்ந்து போவதை எப்படி நீங்கள் ரோடு ஷோன்னு சொல்லுவீங்க? அது வேற இது வேறையா? அதுக்கு ஒரு சட்டம் இதுக்கு ஒரு சட்டமா? அந்த பெண் அதிகாரியை பணி நீக்கம் செய்யுங்க முதல்ல. புதுக்கோட்டையில் யார்கிட்ட விளையாண்டுக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள்? தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு ரொம்ப நேர்மையாக தொப்பி போடாமையே அந்த அதிகாரி மறிக்கிறாங்க காரை. அதுவே பெரும் குற்றம். நம்ம தொப்பி போடலை, போலீஸுக்கு எப்படி தெரியும்? ஆக இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய அசைக்க முடியாத முதற்படையாக மக்கள் பாதுகாப்பு படையை ஒருவன் உருவாக்கி இருக்கிறான் ஒரு தலைவன். இதுக்கப்புறம் எல்லா படையும் உருவாக்க போகிறாங்க, எழுதி வச்சுக்கோங்க. ஆக்சுவலி இதெல்லாம் ஏற்கனவே பண்ணியிருக்க வேண்டிய ப்ராசஸ் தான். அப்போல்லாம் கோட்டை விட்டுட்டு இப்போ தான் வந்து விஜய் பண்ணுறாருன்றது தானே இயல்பான ஒரு விஷயம். நான் கேட்குறேன், 1.5 வயது குழந்தைக்கு பாதுகாப்பு தேவைப்படுகிற போது உருவாக்குறாங்க. 50 ஆண்டு காலம் பேசுவாங்க. 50 ஆண்டு காலம் இந்த நாட்டை ஆண்டு சுரண்டி கொடுத்தவர்கள் இது போன்ற படையை உருவாக்கினார்களா? ஒவ்வொரு கட்சியிலையுமே இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும்போது வர்ற மக்களை வழி நடத்துறதுக்கும் பாதுகாக்கிறதுக்கும் ரொம்ப பாதுகாத்தாங்க. அவங்க கட்சி சார்பிலே ஒரு படை ஒன்று ரெடி பண்ணியிருப்பாங்க தானே. படை ஏற்கனவே பண்றது படை இல்ல, காசு கொடுத்து அணின்னு சொல்லுவாங்க. அது கொண்டாந்து சொல்றீங்க, அது காசு கொடுத்து கூட்டிட்டு வரும். இது வந்து தன்னியல்பாக கொள்கையோடு வருகிற கூட்டம். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. நீங்க அதை பார்க்கணும். இன்றைக்கு இவ்வளவு பெரிய உயர்ந்த அதிகாரிகளை கொண்டு ஒரு பயிற்சி பாசறை நடக்கிறது என்றால் திட்டமிட்டு தமிழகத்தை வழிநடத்தி செல்வதற்கான ஒரு துணை அமைப்புகளை தமிழக வெற்றி கழகம் தன்னிகர் இல்லாமல் அமைத்துக் கொண்டிருக்கிறது. இது தமிழ்நாட்டை மீட்பதற்கு. இந்த பேசிக் விஷயமே விஜய்க்கு இப்போதான் தெரிய வருது. அப்படியெல்லாம் கிடையாது. அதெல்லாம் 30 நாள் இந்த 200 ஊப்பிக்கள்லாம் பேசினானுங்கல்ல, அது மாதிரி நீங்களும் பேசிடாதீங்க. அவங்க இப்போ 2 லட்சம் ஊப்பிகளாக மாறிட்டானுங்க. இந்த 200 ஊப்பிகள் என்ன சொன்னா, ஒரு மாசமா 2 மாநாடுகள் நடத்தி இருக்கிறாரு. மக்கள் கூட்டம் எப்படி நமக்கு வர்றாங்கன்றதெல்லாம் தெரியுது. ரோட் ஷோ சரி ஆரம்ப கட்டத்தில் விடுங்க, முதல் ரோட் ஷோ போனப்பே தெரிஞ்சிருக்கும் அப்போ எவ்வளோ வருது அப்படின்னு. அதுக்கப்புறமாவது அந்த தொண்டர் பாதுகாப்பு படைன்னு ஒன்று உருவாக்கியிருந்தா, அது இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடியே உருவாக்கியிருந்தா யாருக்கு ஓகே விஜய் ப்ராப்பராக பக்காவாக ஒரு அரசியல் புரிதலோடு செயல்படுறாருன்னு. ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் பண்ணுறாருன்னா அப்போ அவருக்கு தெரியவே இல்லை. இப்போதான் இந்த பேசிக் விஷயமே இப்போதான் அவருக்கு தெரியுது. 41 கேட்பாங்க. 41 மரணிக்கல. இப்போ அந்த படையை உருவாக்குனா தமிழ்நாட்டை துண்டாட நினைக்கிறான் இந்தியாவை விட்டு, அப்படி பேசுவீங்கல்ல. நரம்புலாத நாக்கு எதை வேணாலும் பேசும் தெரியுமா? இது மக்கள் பாதுகாப்பு படைன்னு ஒன்று உருவாக்குனா சொல்லிடுவாங்க. ஆமாம், படைனாவே இந்த தேசத்தில் தடை. ஒரு கட்சி கட்டமைப்புல பேசிக்கா இருக்கிற ஒரு அணிகள்ல ஒரு ஒன் ஆஃப் தி ஒரு பார்ட் தானே அது. நீங்க அதை உருவாக்கணும் எப்படி தேசத்தை பிரிக்கிறாங்களா எப்படி பேசுவாங்க? அதைத்தான் நான் சொல்ல வரேன். மக்கள் பாதுகாப்பு படையினாவே இந்திய அரசுக்கு பிடிக்காது, அதை ஒட்டி இருக்கிற தமிழ்நாடு அரசுக்கும் பிடிக்காது. அப்படித்தான் எங்களது தமிழ் தேசிய மீட்சி படையும் தமிழ்நாடு விடுதலை படையும் தடை செய்யப்பட்டிருக்கு. படையினாவே பிடிக்காதுன்னு சொல்ல வரேன். இப்போ நீங்க பாருங்க, இதுக்கு பேச்சு வரும் கண்டிப்பாக. இப்போ பிரச்சனை கிளப்பாங்க. என்ன மக்கள் பாதுகாப்பு படைனா என்ன, ஆயுதம் தூக்க போறியா? ஆமாம், ஆயுதம் இல்லாத ஆயுதம் தரிப்போம். அதுக்கான பயிற்சி முகாம் தான் நடக்க போகுது. சரியான நோக்கத்தோடு 1.5 வயது குழந்தைக்கு இவ்வளவு பெரிய அறிவாற்றல் வந்திருக்குன்னு சொன்னால் அதை பாராட்டுங்க. ஒரு சம்பவத்துக்கு பிறகு இதெல்லாம் தொடங்குறாரு, அது இல்லை. இப்போ மீனவர்கள் பிரச்சனையில் நெய்தல் படை ஆரம்பிச்சுனா எவனாவது போய் அங்கே கேள்வி கேட்டிங்களா? அவர்கிட்ட எங்கடா நெய்தல் படைன்னு? தமிழ்நாட்டிற்கு தனியாக ஒரு பாராளுமன்றத்தை நிறுவுவோம்னு சொன்ன பைத்தியக்காரன்ட்ட போய் யாராவது பேசுனீங்களா? நீங்கள் கேட்டிங்களா? நான் தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். இந்த இப்போ கூட கேட்குறேன், எங்கடா தமிழ்நாட்டிற்கு நாடாளுமன்றம் எங்கன்னு கேட்குறேன். கடலுக்கு நெய்தல் படை எங்கடான்னு கேட்குறேன். அப்படி இல்லை தமிழக வெற்றி கழகம். மீனவர்கள் படை உருவாக்குகிற போது மீனவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான அனைத்து அதுக்கு என்ன தெரியுமா செய்ய போகிறாங்க? ஓய்வு பெற்ற கடலோர பாதுகாப்பு படையில் பணியாற்றிய உயர்ந்த அதிகாரிகளை கொண்டு பயிற்சி கொடுப்பாங்க. தெரியுமில்ல உங்களுக்கு? அது நடக்குதா இல்லைன்னு பாருங்கள். நெசவாளர் படையிலே அது உண்டு. மாணவர் படையில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த படை அது. அந்த படைக்கு சிறப்பு பேராசிரியர்கள் கொண்டு பயிற்சி கொடுக்க போகிறாங்க. இதெல்லாம் எந்த கட்சியும் செய்யாததை தமிழக வெற்றி கழகம் செய்யுதுன்னு சொன்னால் கைதட்டி வரவேற்கக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கணும். தயவுசெய்து 200 ஊப்பிக்களாக மாறிவிடாது. உங்களை நோக்கி ஒரு விமர்சனங்களை வச்சா அல்லது விமர்சனங்களாக இருக்கிறது கேள்விகளாக கேட்டால் அப்படி ஊப்பின்னு நீங்கள் எப்படி
முத்திரை குத்துறீங்கன்னா அப்புறம் என்ன சொல்றது? உங்களை எதிர்த்து கேள்வி இது கேட்டா இது வந்து இல்ல, தமிழக வெற்றி கழகத்தினுடைய பாங்கா என்ன? இல்லை உங்களை எதிர்த்து கேள்வி கேட்டால் உடனே சொல்லுவீங்க கூட்டு பிணைப்பு அப்படி பேசுறீங்களா? அது என்ன கூட்டு என்ன பிணைப்பு? கூட்டணி மறைமுகமாக பேச்சுவார்த்தை. இந்த ஒரு மாத காலமாக இந்த 200 ஊப்பிக்கள் பேசிய பேச்சுக்கள், அவமானங்கள், ஏளனங்கள், இருமாப்புகள், காரியங்கள். அரசியல்னா பேசதான் சார் செய்வாங்க. கருத்தியலா நீங்க கருத்தியலா எதிர்க்கிறீங்க. கருத்தியலாவே இல்லையா? அப்புறம் ஏன் நீங்க கருமாந்திரத்தை கொண்டு வந்து காட்டுறீங்களே? முத்திரை குத்துறீங்க எதுக்கு? அப்படிதான் குத்துவோம். நீங்க என்ன செஞ்சீங்க அரசியல்? இந்த ஒரு மாத காலம் நீங்க என்ன பண்ணி கிழிச்சிங்கிறது எங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு மாத காலமாக ஒரு இயக்கத்தினுடைய தலைவன் வீட்டுக்குள் உட்கார்ந்து அடுத்த திட்டம் என்ன, மக்களுக்கான திட்டம் என்ன, அதை எப்படி மகத்துவம் சேர்ப்பது, மக்களிடத்தில் எப்படி கொண்டு போய் சேர்ப்பது என்பதை இரவு முழுக்க அல்ல, அந்த ஒரு மாத காலமும் முழுக்க உட்கார்ந்து கொண்டு ஒரு வெள்ளை மாளிகை திட்டத்தை போல படையூர் மாளிகை திட்டம் தீட்டி இருக்கிறது என்றால் பாராட்டுங்கன்னு தான் சொல்கிறோம். இதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை? இப்போ அதிர்றீங்களே, அப்படியே கதறீங்களே. இல்லை, அரசியல்ன்றது ஆஃபீஸில் மக்களுக்கான சேவைங்கிறது ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு செய்ய வேண்டிய வேலையா, வெளியில் வந்து களத்தில் நின்று செய்ய வேண்டிய வேலையா? அலுவலகத்திற்குள் தான் திட்டம் தீட்டப்படும். செயல்பாடுகள் கேட்குறேன். வருது இல்லை, இப்போ என்ன அவசரப்படுறீங்க? இப்போ தானே படையை தொடங்கிருக்கோம். இது என்ன கால நிர்ணயம் தேவைப்படுகிறதா உங்களுக்கு? ஏன் கால நிர்ணயத்தோட கணக்கிட்டு அணிகளை திரட்டியவர்கள், அணிகளை உருவாக்கியவர்கள், அணிகளை புரட்டியவர்கள் அவங்கள்ட்ட போய் கேளுங்களேன் இந்த கேள்வியை. ஆண்டான் அடிமைகள்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களே, அடுத்த 5 ஆண்டுக்கும் நாங்கள் தான் பேசக்கூடியவர்கள், அதற்கு வக்காலத்து வாங்கக்கூடியவர்கள்ட்ட போய் கேளுங்க. தன்னிகர் இல்லா அமைப்பாக தமிழ்நாட்டு அரசியல் தளத்தில் தமிழக வெற்றி கழகம் தனக்கென ஒரு பாணியை உருவாக்கியிருக்கு. இப்போ இதில் இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது சிபிஐ விசாரணைன்றது நடந்துக்கிட்டு இருக்கு. நான் முன்னாடியே சொன்னேன் 2 விஷயங்கள்ல இன்னொரு விஷயமா சிபிஐ விசாரணை போது இப்போ இன்றைக்கி வந்து பார்த்துருக்குறாங்க. முடிஞ்சதுக்கப்புறம் சிடிஆர் பேட்டி கொடுக்கும்போது அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜ், சில ஆவணங்கள் இதெல்லாம் கேட்டிருக்கிறாங்க, அது ஒரு 2-3 நாளில் நாங்கள் கொடுப்போன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. சிபிஐ விசாரணை எப்படி போயிட்டுருக்குன்னு நினைக்கிறீங்க? கரூரில் காய்லாங்கடையிலிருந்து உயர்ந்த மளிகை கடை வரை கிட்டத்தட்ட ஒரு 4 நாட்களாக அந்த அதிகாரிகள் தோண்டி துறவி எடுத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, 3D விஷயத்தை கையாண்டிருக்காங்க. அந்த விஷயத்தில் இடத்தினுடைய மொத்த இடம் எவ்வளவு, அகலம் எவ்வளவு, நீளம் எவ்வளவு பேரை இதற்குள் கொண்டு வந்து அடைத்திருக்கலாம் என்கிற போன்ற பல்வேறு கேள்விகளை இன்றைக்கி உருவாக்கியிருக்கிறார்கள். இதில் மகேஷ்குமார் சிபிஐனுடைய ஏஎஸ்பி அவர்கள் தலைமையில் 2 படையாக பிரிந்து வேலை நடக்கிறது. ஒரு பிரிவு இப்போ அங்கே வேலை செஞ்சுக்கிறோம், இன்னொரு பிரிவு பனையூருக்கு வந்துட்டு போயிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா பிரவீன் சிபிஐனுடைய எஸ்பி அவர்களும், மனோகரன் சிபிஐனுடைய டிஎஸ்பி அவர்களும், ராமகிருஷ்ணன் சிபிஐனுடைய ஆய்வாளராகவும் இருந்து வழி நடத்துகிறார்கள். நீங்கள் சொன்னீங்களே நிர்மல்குமார் அவர்கள் சொன்னதாக சொல்லுகிறேன். இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார்கள். அந்த பேருந்தில் இருந்த கேமராக்கள் பதிவு செய்த சிசிடிவி, அது மட்டுமல்ல தலைவரினுடைய ஒளிப்பதிவாளர் எந்த மாதிரியான காட்சிகள் எல்லாம் அவர் எடுத்திருக்கிறார், அந்த சிசிடிவிகள், இன்ன பிற கைபேசிகளில் எடுத்த அந்த புகைப்பட காட்சிகள் அல்லது ஒளிப்பட காட்சிகள் எல்லாத்தையும் சிபிஐ அதிகாரிகள் இன்றைக்கு முறையாக கேட்டிருக்கிறார்கள். அது அனைத்தும் முறையாக இந்த வாரத்திற்குள்ளேயே கொடுக்கப்படும் என்று தலைவர் அவர்கள் ஆணைக்கிணங்க நிர்மல்குமார் அவர்கள் இன்றைக்கு பத்திரிகையாளரை சந்தித்திருக்கிறார். இந்த விசாரணை என்பது மிக தெளிவாக ரொம்ப நேர்மையாக செல்வது போல தெரிகிறது. ஏன்னா இதை உச்சநீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதியரசர்கள் தலைமையில் 3 பேர் கொண்ட குழு கண்காணித்துக் கொண்டிருக்கிறது. அவர்கள் நடப்பதற்கு வாய்ப்பில்லாமல் அங்கே விசாரணை போய் கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆகையால் சிபிஐ விசாரணை என்பது 41 தமிழர்களுடைய உயிரை காவு வாங்கிய கொடும் குற்றவாளி எவன், அவன் முகம் என்ன, அவன் பின்னணி என்ன, எதனால் இந்த கொலைகளை செய்தான் என்கிற பட்டியல் மிக விரைவில் வர இருக்கிறது. காவிரியை திரண்டு வந்து கண்கலங்கி அழுதாலும் உண்மை குற்றவாளி உலகத்திற்கு பறைசாற்றப்படுகிற நாளும் வருகிறது. பொறுத்துருங்க. சிபிஐ சரியான விசாரணை மேற்கொள்ளாவிட்டால் மீண்டும் சிபிஐ விசாரணை என்பது தமிழக வெற்றி கழகம் போட்ட வழக்குகளுக்காக வந்து விசாரணை நடத்தப்படவில்லை. ஆனால் அது கிடைச்சது வெற்றியாக கொண்டாடுறீங்கல்ல, வெற்றியாக தானே பார்க்குறீங்க? ஆமாம். ஒரு பாதிக்கப்பட்டவர் தன் மகளையும் எதிர்கால மருமகனையும் இழந்து தவித்த ஒரு நபர் போட்ட வழக்கின் அடிப்படையில் சிபிஐ இன்னைக்கு உள்ள விசாரணைக்கு வந்திருக்கு. எப்படி என் பிள்ளையும் மருமகனும் இறந்தார்கள் என்றே தெரியாமல் தவிக்கிறோம் என்று சொன்னதின் அடிப்படையில் சிபிஐ இன்னைக்கு விசாரணைக்கு வந்திருக்கிறாங்க. ஆக தமிழக வெற்றி கழக நடத்திய இந்த மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணியில் ஒரு 41 உயிர்களை காவு வாங்குவதற்கு நம்ம ஒரு காலத்தில் பார்த்துருக்கோம். ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னை KK நகரில் பள்ளிக்கூடத்துக்குள்ள மழைக்கால பேரிடர் மீட்பு குழுவினர் கொடுத்த அந்த பொருள்களை வாங்க சென்றோம் என்கிற அடிப்படையில் 11 தமிழச்சிகள் செத்து போனது உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன ஆனதுன்னே இன்னைக்கு வர தெரியாமல் போச்சு. இல்லை, இதுவரை நீதி உண்டா? அதுக்கு
கருங்காலிகளும் குற்றவாளிகளும் இன்னும் உலகத்தில் நடமாடிக்கொண்டு தான் இருக்கிறார்கள், உலகத்துக்கே தெரியும். அதுபோல் இது நடைபெற்றுவிடக்கூடாது என்பதற்காக தான் இன்றைக்கி சிபிஐ வர போயிருக்காங்க. தமிழக வெற்றிக் கழகம் அதை உன்னிப்பாக உற்று நோக்குகிறது. பொறுத்திருங்கள், நல்ல தகவல் விரைவில் வரும். இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, அதாவது கூட்டணி ரிலேட்டடான ஒரு தகவல் தான். அவ்வப்போது ஒவ்வொரு விஷயம் கிளப்பி விடப்படும். அது மாதிரி இதுவும் கிளப்பி விடப்பட்டிருக்கிறது. விஜய், அண்ணாமலை, அதாவது அண்ணாமலை எந்த பேசிஸ்லனா ஒரு தனிக்கட்சி துவங்கி அதன் பிறகு விஜயோட கூட்டணி அப்படிங்கிறது. ஏன்னா இந்த தனிக்கட்சி மேட்டரை ஏற்கனவே ஓடிட்டுருக்கு. ஸோ விஜய், அண்ணாமலை, ஓபிஎஸ், டிடிவி, செங்கோட்டையன், சசிகலா இவங்க எல்லாம் ஒன்று சேருவார்கள். மேற்கொண்டு இதில் வந்து பாமகலேருந்து ஒரு அணி வரும், அன்புமணி அவர்களுடைய அணி வரும், தேமுதிகவும் கடைசியில் சேர்க்கப்படலாம் இப்படின்னு சொல்லி ஒரு கால்குலேஷன் ஒன்று போடுறாங்க. ஒரு புது அணி ஃபார்ம் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு பேச்சுக்கள் ஓடிக்கிட்டு இருக்குல்ல அரசியல் வட்டாரத்தில். இது எந்த அளவுக்கு சீரியஸாக எடுத்துக்கிறது? இது என்ன சீரியஸ் இருக்குது? தலைவர் விஜய் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்கிற தரவான பட்டியலோடு தமிழக வெற்றிக் கழகம் காத்திருக்கிறது. ஒன்று. இப்போ எத்தனை பேர் கூட்டணிக்கு தான் வரப்போகிறாங்க அப்படின்னே நம்ம வச்சுக்குவோம். அப்போ திமுக கூட்டணி அதுவே உடைய போகுதுன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். 2026 திமுக கூட்டணியே இல்லை, அதுவே உடையுது. காங்கிரஸ் எந்த பக்கம் போகும்? அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. நிச்சயமாக சொல்லுகிறேன், தமிழக வெற்றிக் கழகம் தலைமை பண்பை ஏற்று யார் வந்தாலும் இணைத்து கொண்டு தமிழகத்தில் ஒரு மாபெரும் மக்கள் புரட்சியை வென்றெடுப்பதற்கு, திருட்டு மாடல் ஆட்சியை ஒழிப்பதற்கு அனைவரும் ஒன்று சேர்வார்கள், வரவேற்போம். அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அதிமுகவை நாம் சாதாரணமாக எடை போட்டு விட முடியாது. பிரிந்தவர்களெல்லாம் பெரிய வாக்கு வங்கிகளை பிரித்து கொண்டு போய் நிற்பவர்களில் ஒரு சில சாதி ஓட்டுக்களை கையில் வைத்திருக்கோம். இது விஜய்க்கு நல்லாவே தெரியும், தெரியாமல் எல்லாம் கிடையாது. அதிகபட்சம் எல்லாரையும் சேர்த்தா கூட 3% வாக்கு வருமாங்கிறதே கேள்விக்குறியாக இருக்கிற இந்த சூழலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவோடு கூட்டணி ஒப்பந்தம் போட்டு நிற்கவில்லை. இதுவரை கூட்டணின்னு பேசிக்கிறாங்க. ஆக என்னுடைய பார்வையில் அனைத்து இந்திய அதிமுக தலைமையை ஏற்பதற்கு சில கட்சிகள் உள்ளே வரலாம். ஆக கடும் போட்டி மும்முனை போட்டியாக இருக்கும். 4 முனை போட்டி தமிழ்நாட்டில் வராது, வாய்ப்பே இல்லை. இன்னொரு கட்சி ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, அதெல்லாம் போட்டியிலே இருக்காது. 2.6% வாக்குகள் வாங்குவதே மிகப்பெரிய கடினமாக இருக்கிறது 4வது அணி. அது ஒரு அணியாகவே நம்ம எடுத்துக்க தேவையில்லை. ஆக 3 சக்திகளுக்கு மாபெரும் போட்டி இருக்கிறது. அதில் 3வது இடத்துக்கு இந்த திருட்டு மாடல் ஆட்சி தள்ளப்படுகிறது. எழுதி வச்சுக்கோங்க, இது ஆரூடம் அல்ல, இது வாக்கு வேதம் அல்ல, இயல்பாக நடக்கிற விஷயத்தை உங்களிடத்தில் பகிர்ந்து விட்டு செல்கிறேன். முதல் இடத்தை பிடிப்பதிலே கடும் போட்டி அதிமுகவா தாவேகாவா அப்படிங்கிற ஒரு போட்டி இருக்குது. திமுக 3வது இடத்துக்கு தள்ளப்படுவது உறுதி, நிச்சயம். இனிமேல் 2026க்கு பிறகு அதிகாரத்தை சோய்ப்பது இறுதி ஆண்டாக இருக்க போகிறது திருட்டு மாடல் ஆட்சி. ஆகையால் நீங்கள் சொன்ன கணக்கின்படி இந்த உதிரிகள் எல்லாம் தாவேகா பக்கம் வந்தாலும் வராவிட்டாலும் தாவேகா தனிப்பெரும்பான்மையை காட்டுவதற்கான சூழலை தமிழ்நாடு உருவாக்கி வைத்திருக்கிறது. அதுக்கு தான் இந்த படையெல்லாம் இப்போ உருவாக்குறாங்க. காலப்போக்கில் பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. நிச்சயமாக ஒரு நல்லதொரு தீர்ப்பை 2026 தமிழ்நாட்டு மக்கள் மாபெரும் ஒரு மக்கள் சக்தியாக திரண்டு முடிவெடுத்து அறிவிப்பார்கள். நிச்சயமாக திமுக ஆட்சியில் எழுதி வச்சுக்கோங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். நன்றி.